ஹாய், இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியில் ஒருத்தங்க பேசுனாங்க. பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த கதையோட கருத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதோட நல்ல கருத்துக்களை எடுத்துக்கோங்க. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, ஒரு தவளை வந்து ஒரு ஆற்றுக்கு இந்த சைடில் வந்து கரையில் வந்து நின்றுட்டு இருந்துச்சான். அப்போ வந்து ஒரு தேள் வந்து என்ன பண்ணுது, இந்த தவளைகிட்ட வந்து பேசுது. எப்படின்னா, கொஞ்சம் என்ன அந்த ஆற்றை கிராஸ் பண்ணி விட முடியுமா, எனக்கு இந்த ஒரு உதவியும் செய்யும் அப்படின்னு கேட்டோன்னே அந்த தவளை வந்து பயப்படுதான். ஐயோ, என்னால் முடியாதுப்பா, நீ என் மேலே ஏறி உட்காந்துருப்ப, அப்புறம் வந்து பாதி வழியில் போவேன், என் தலையில் கொட்டிட்டியனாக்கி, என்ன நீ கொண்டுட்டியனாக்கி பயமாக இருக்குது அப்படின்னோடனே உடனே அந்த தேள் சொல்லுதான், ஐயே, உனக்கு அறிவு இருக்கா, ஏன் இப்படி பயப்படுற, ஒன்று நான் கொட்டினாக்கி நானும் தான் முங்கிடுவேனே, எனக்கு தான் நீச்சல் தெரியாதே, அதனால் என்ன தயவு செய்து கொஞ்சம் அங்கே கொண்டு விடு, நான் ஒன்றும் கொட்ட மாட்டேன், ஒன்றை கொட்டுறதுனால என் உயிருக்கும் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொட்ட மாட்டேன், கொஞ்சம் என்னை புரிஞ்சிக்க, எனக்கு அவசரமாக அந்த சைடு போனோம், ப்ளீஸ் கொஞ்சம் கிராஸ் பண்ணி விடுன்னு கெஞ்சுது. ரொம்ப கெஞ்சி ஒரு வழியாக தவளையை வந்து சம்மதிக்க வச்சுட்டு, அதாவது நம்மளை மாதிரி ரொம்ப கெஞ்சினா நம்ம விட்டு கொடுத்துருவோம்ல, அதே மாதிரி அந்த தவளை இடத்துல தான் நம்ம இருக்கோம், அதை சொல்கிறேன். அதாவது அப்படியே சம்மதிக்க வச்சுட்டு உடனே தவளையும் என்ன பண்ணிட்டு, ஐயோ இவ்வளோக்குள்ள நல்ல தேளாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்பி, சரி ஓகே, ஒன்று நான் கொண்டு விடுறேன்ப்பா, தயவுசெய்து என் தலையில் கொட்டிடாத, நான் பத்திரமா கொண்டு விடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு முதுகு மேலே ஏற்றிக்குது. அப்போ இந்த தேள் வந்து அப்படி ஓகே அப்படின்னு அதை வந்து கெட்டியாக பிடிச்சிக்குது. அப்போ அந்த ஆற்றை வந்து பேசிக்கிட்டே கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஆறு பக்கத்தில் உள்ளே போயிட்டே இருக்கும்போது அப்படி மெதுவாக தண்ணி வரும்போது ததும்போம்ல, அப்படி ததும்பும்போது இந்த தேள் வந்து கிடுகிடுன்னு ஆடுது. அப்போ உடனே தவளை சொல்லுது, எதுக்கு பயப்படாத, எனக்கு நல்லா நீச்சல் தெரியும், உன்னை பத்திரமா நான் கொண்டு அங்கே கொண்டு சேர்த்துருவேன், நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, பயப்படாத, என்னை நம்பி உட்காந்துட்டல, கண்டிப்பாக இறக்க வேண்டியது என் பொறுப்பு, பயப்படாத அப்படின்னு சொல்லுதான். ஆனால் சொல்லுதான், என் தலையில் மட்டும் கொட்டிடாதப்பா, கொஞ்சம் நான் இறக்கி விட்டுறேன், நான் உன்னை நம்பி தான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுதான். உடனே அந்த தேள் வந்து பயப்படாத, நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உட்காந்து போயிட்டே இருக்குமா. திடீர்னு கொஞ்சம் தூரம் தான் இருக்குமா, கொஞ்சம் தூரம் இருக்கவும் கரை வரப்போகுது அப்படின்ட்டு படார்னு என்ன பண்ணிடுமா, தவளைக்க மண்டையில் வந்து வாங்கி அந்த தேள் வந்து கொட்டிடுமா. கொட்டினதோடி தவளை வந்து அப்படியே கிளமாற தண்ணியில் வந்து முங்க ஆரம்பிக்கும்போது அப்படி திரும்பி பார்த்து சொல்லுமா தலைக்கு மேலே இருக்க தேள்கிட்ட, நம்மளே மாதிரி, ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உன்னை எவ்வளோ நம்பினேன், எவ்வளோ நம்பி உன்னை வந்து என் தலைக்கு மேலே ஏற்றி வச்சுருப்பேன், இப்படி கொட்டிட்டியே, இப்போ உனக்கு அறிவு இருக்கா, நானும் சாக போகிறேன் நீனும் சாக போறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குமா. உடனே அந்த தேள் ஒரு பதில் சொல்லுமா. அதுதான் வந்து ஒரு பெரிய திருப்பு முனை. என்ன பதில் அப்படின்னு சொன்னேன்னாக்கி, எனக்கு வந்து வேலையே கொட்டுற வேலை தான், அதனால் நான் தெரியாமல் கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சே 2 பேரும் முங்கி வந்து இறந்துருவாங்களாம். இதுதான் நமக்கு வந்து எடுத்துக்கிடக்கூடிய ஒரு நல்ல பாடம். அதாவது இந்த தவளை என்ன கேட்டுச்சு அப்படி சொன்னாக்கி, நான் உனக்கு நல்ல தானே பண்ணேன், எதுக்கு இப்படி என் தலையில் கொட்டிட்ட அப்படின்னு கேட்கும்போது அதோட அந்த தேள் சொன்ன பதில் பாருங்களாம், நான் கொட்டணும்னு கொட்டலை, அதாவது அந்த கொட்டுறது வந்து என்னோட இயல்பு அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, அது கோவத்தில் நான் பேசலை, அது வந்து எனக்கு கோவத்தில் பேசலை, ஆனால் வந்து அது என்னோட இயல்பு, நான் தெரியாமல் திட்டுட்டேன். அதே மாதிரி தான் இதுலேருந்து நம்ம நிறைய புரிஞ்சிட வேண்டியது இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து நமக்கே 1000 கஷ்டம் இருக்கும், ஆனாலும் நம்ம கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம வந்து நம்ம தலைக்கு மேலே தூக்கி வச்சு அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவோம். ஆனால் அடுத்த இது வந்து அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டாங்க. அப்படியே திருப்பி நம்ம வந்து அவங்கள தலையில் வச்ச பாவத்துக்கோ இல்லை மனசில் வச்ச பாவத்துக்கோ என்னத்துக்கோ தெரியாது, அப்படியே திருப்பி நம்மளை வந்து கொத்திட்டு போயிடுவாங்க. அதாவது ஒரு நிமிஷம் கூட நம்ம செஞ்ச நன்மைகளை யோசிக்க மாட்டாங்க. அந்த தேள் எப்படி அந்த சுமந்துட்டு போன தவளையை வந்து அதோட இயல்பான குணத்தினால கொட்டிச்சோ, அதே மாதிரி மனுஷங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே உதவி செஞ்ச நம்மளையே என்ன பண்ணிடுவாங்க, குற்றம் சொல்லி நம்மளையே தாக்கிட்டு நமக்கே கெட்ட பேர் உண்டு பண்ணிட்டு போவாங்க. இதனால நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் நம்ம மனுஷன் தானே, கண்டிப்பாக அவங்களோட பேச்சை நம்பி நம்ம உண்மை நம்பிடுறோம். அதாவது என்ன தான் நம்ம வந்து எத்தனை பேர்கிட்ட பழகினாலும் நம்மளோட இயற்கையான குணம் அப்படின்னு ஒன்று உண்டு.
இந்த தேளோட குணம் எப்படி கொட்டுறதோ அதே மாதிரி ஒரு சிலரோட இயற்கை குணம் ஒன்று இருக்கும். அதை என்றைக்குமே மாற்ற முடியாது. அதை மாற்ற முயற்சி பண்ணாக்கி நம்ம கொட்டு வாங்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நல்லது பண்ணாலும் அது அவங்களுக்கு புரியாது. ஏன்னா மண்டை ஃபுல்லாக இருக்கிறது விஷயம் அவங்களுக்கு. ஸோ நம்ம நல்லது நினச்சிட்டு நமக்கு ஏற்றவங்க கூட நல்ல விதமாக பயணம் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான கதை இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சர்ச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய்.